வணக்கம். நேத்து பட்ஜெட்ல நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதுல டாக்ஸ் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. டாக்ஸ் ரேட்ஸ்ல நமக்கு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் எந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது, என்ன மாதிரி ரேட் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். மறக்காம வீடியோ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஆல்ரெடி இருக்கிற நியூ டாக்ஸ் ரிஜைம்ல பழைய ரேட்ஸை விட கொஞ்சம் ஸ்லாப்ஸ்ல கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லாப் கரெக்ஷனுங்கிறது என்ன மாதிரி பீப்புளுக்கு பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 15 lakhsக்கு உள்ள இயர்லி இன்கம் சம்பாதிக்கிறவங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. 0 to 3 lakhsக்கு நமக்கு டாக்ஸ் கிடையாது. 3 lakhsலேருந்து 7 lakhs வரைக்கும் 5%. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 3 lakhs to 6 lakhs கொடுத்துருந்தாங்க. இப்போ 3 lakhsலேருந்து 7 lakhs மாற்றிருக்காங்க. ஸோ 1 lakhக்கு மேலே லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 7 lakhs வரைக்கும் நம்ம 5% டாக்ஸ் தான் பே பண்ண போகிறோம். 7 lakhsலேருந்து 10 lakhsக்கு உள்ளார இருக்கிறவங்களுக்கு 10% டாக்ஸ் வரும். 10 lakhsலேருந்து 12 lakhs வரைக்கும் வரப்ப 15% வரும். 12 lakhsலேருந்து 15 lakhs வரப்ப 20% வரும். 15 lakhs மேலே வரப்ப உங்களுக்கு 30% வரும். ஸோ இதுதான் புதுசாக கொடுத்துருக்கிற டாக்ஸ் ஸ்லாப்ஸ். ஸோ இதனால எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக உங்களுக்கு டாக்ஸ் சேவ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 17,000 ரூபாய்க்கு கிட்ட அப்ராக்சிமேட்டா இந்த புது சேஞ்சஸ்னால நமக்கு டாக்ஸ் போன வருஷத்துல கட்டுற நியூ டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்கிற ரேட்ஸை விட இந்த வருஷம் கொடுத்துருக்கிற ரேட்ஸ்னால 17,000 ரூபாய் கிட்டத்தட்ட நமக்கு டாக்ஸ்ல சேவ் ஆகுது அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைட்ல இருந்து தெரிவிக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன சேஞ்ச் கொடுத்துருக்காங்கன்னா, என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80 CCD சப்செக்ஷன் 2ன்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த செக்ஷன்ல உங்க எம்ப்ளாயர் உங்களோட சேலரி பேக்கேஜ்ல என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு உங்களுக்கு பேக்கேஜுக்குள்ள இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி 10% வரைக்கும் நம்மளால எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். இது 23-24 நிதியாண்டுக்கு கொடுத்திருந்த ஸ்லாப் ரேட். இப்ப இந்த 24-25ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 10% இருந்ததை 14% ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட் தான். ஏன்னா சேவிங்ஸை மோட்டிவேட் பண்ண மாதிரியும் இருக்கும். ரெண்டாவது எம்ப்ளாயர் சைட்ல இருந்து உங்களுக்கு மந்த்லி சேலரியில பிஎஃப்க்கு எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி இதையும் ஒரு 14% உங்களோட சேவிங்ஸா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்றதுனால என்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா, நியூ டாக்ஸ் ரிஜைம்ல உங்களுக்கு டாக்ஸ் இன்னும் குறையும். ஸோ இது ஒரு ரெண்டாவது டாக்ஸ் சேவிங் பிளான். ஸோ நமக்கு இப்போ இந்த வந்திருக்கிற பட்ஜெட்ல இந்த ரெண்டு மேஜர் சேஞ்சஸ். இன்னொன்று சின்ன பெனிஃபிட் தான், பட் அதுவுமே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். அது நமக்கு 50,000 ரூபாய் இருந்தது 23-24 ஃபினான்ஷியல் இயர்ல. இப்போ 24-25ல இருந்து 75,000 அந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 25,000 இன்க்ரீஸ் பண்றாங்க. பட் அதனால பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் நமக்கு கிடையாது. பட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ லாஸ் நேரிய இருக்கும்ன்றதுனால அந்த இடத்த ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நேற்று பட்ஜெட்ல 3 விதமான டாக்ஸ் பெனிஃபிஷியலா நம்ம பார்க்குறோம்.